மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என்னை தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். ஹல்லேலூயா. நானே 5 நிமிஷம் தான் எடுத்துக்கிறேன், நீங்க ஃபுல்லாவே வாசிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? 1ஆம் வசனம் 13:1. கர்த்தாவே, எது வரைக்கும் என்னை மறைத்திருப்பீர்? எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர்? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எது வரைக்கும் மறைத்திருப்பீர் ஆண்டவரே? உன் முகத்தை எது வரைக்கும் மறைத்திருப்பீர் ஆண்டவரே? ஹல்லேலூயா. உன் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்தை வாசிமா. என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து ஆமென். ஹல்லேலூயா. என் இருதயத்துல எப்ப பார்த்தாலும் சஞ்சலமா வேதனை. ஆண்டவரே, இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன் நினைப்போம், உடனே ஒரு வேதனை நம்ம வாழ்க்கையில வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கு. அதனால தாவீது சொல்றார், எது வரைக்கும் ஆண்டவரே என் மனசுல வலி வச்சுட்டே இருப்பீங்க? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே, நேற்று நைட்டு நான் நல்லா இருந்தேன், காலையில பார்த்தோன்னா ஒரு சஞ்சலம், காலையில பார்த்தவன ஒரு தவிப்பு, காலையில பார்த்தவன ஒரு வேதனை, காலையில பார்த்தவன ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படி என்று சொல்லும் அளவு என் வாழ்க்கை ஏன்பா இப்படி இருக்கு? ஹல்லேலூயா. அது யார் சொல்கிறார்னா தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துல சொல்கிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். ஹல்லேலூயா. என் சந்தனை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே, என் கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே, என் வேதனை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நீர் என்னை நோக்கி பார்க்க வேணும். ஹல்லேலூயா. நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். ஹல்லேலூயா. மனுஷன் நோக்கி பார்த்தாங்கன்னா பிரச்சனை பெருசாகும். நம்ம யாருக்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லணும்? ஏசப்பா கிட்ட சொல்லணும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தாவீது சொல்றார், ஆண்டவரே, நீர் என்ன நோக்கி பாரும், என் பிரச்சனைக்கு பதில் எங்க இருந்து வரும்? ஆண்டவர் கிட்ட தான் வரும். ஹல்லேலூயா. பிரச்சனை பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டு நம்ம ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்தோம்னா அந்த பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். அந்த பிரச்சனையை கொண்டு போய் அப்பா சமூகத்துல வைக்கும் போது அப்பா சொல்லுவாரு, உன் பார்வலால் மாற்றுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, தள்ளாடுறதுன்னா என்னது? குடிச்சுட்டாங்க, அதான் இல்ல சண்டை போட்டு ஆடுறாங்க, அதான் இந்த கேள்வி கேட்பீங்க. தள்ளாடுவது என்னைக்கு ஜபம் நம்ம வாழ்க்கையில குறையுதோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தள்ளாடி போயிடும். என்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில் குறைந்து போகிறீங்களோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை தள்ளாடி போயிடும். ஹல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே, எனக்கு அவ்வப்போது சஞ்சலம் வரும், நிறைய பிரச்சனை வரும், ஆனா நீங்க மட்டும் என்னை விட்டுறாதீங்கப்பா. ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான சங்கீதம் பார்த்தீங்களா? நம்ம ஆண்டுக்கு அப்படிதான் கேட்கணும், அப்பா, ஒரு வேலை பணம் வந்து அவங்கள விட்டு நான் போயிடுவேன், சொந்த பதம் வந்தா நான் விட்டு போயிடுவேன், படிப்பு அந்தஸ்து வந்தா விட்டு போயிடுவேன், வேலை வந்தா விட்டு போயிடுவேன், அதனால என்னை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரு குழந்தை தகப்பனுடைய கையை பிடிச்சா எப்பவும் விட்டுட்டு போயிடும். தகப்பன் குழந்தையோட கையை பிடிச்சா என்னைக்கு விட்டுட்டு போக மாட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க கையை பிடிக்க போறீங்களா இல்ல அப்பா நம்ம கையை பிடிக்கணும்? உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்ல,
அல்லேலூயா. ஆனாலும் பேசுறேன் அல்லேலூயா. ஏன்னா அவர் கிருபை தான் தாங்க. நான் அல்ல, என் பலன் அல்ல, என் தாளம் அல்ல, எல்லாம் கிருபை. கிருபை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் தான் நடத்துவார். சாதா சொல்லுவான், நீ தொண்டல நல்லா பேசுறேன்னா என் கொலை பிசாசு ஓட்டிடுவேன். அதனால என்ன பண்ணணும், சொல்லி பிடிச்சிப்போம். ஆனா நான் சொன்னேன், எங்க பாஷை உங்களுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியாது. எந்த நேரத்தில் ஆவியானவர் இடைப்பட்டாரோ ஆவியான அக்கினி எப்ப பற்றி எறியுதோ அப்ப சாத்தானின் கீழே வெளியே போகும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை தேவை நமக்குள்ள இருக்கிறார். இதை குறிச்சா கவலைப்படக்கூடாது. நான் அடிக்கடி நினைப்பேன், 3-4 வாய்ஸ்ல நான் பேசுறேன். அல்லேலூயா. சொல்லுவாங்க மிமிக்கிரியா, அப்படிதான் சொன்னாங்க. மிமிக்கிரி பண்ணுவாங்க தெரியுமா? அது மாதிரி நிறைய பேர் என்ன கேட்பாங்க, அன்னைக்கு மெசேஜ் கொடுக்கும்போது சிஸ்டர் நல்லா இருந்து, அடுத்து யார் உங்க பின்னாடி யாரும் பேசுறாங்க, அது யார் சரி கேட்குறீங்க? யாராவது ஆசைப்பட்டு கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்கன்னா வேணான்னு சொல்ல முடியாதபடி கடற்கரை குச்சிட்டு அதுக்கப்புறம் கையாமல் காத்த விட்டு ஆனால் கத்தோடைய வார்த்தையினால தேவன் சொல்லுவார், எது நடந்தாலும் நன்மைக்கு தான், எதையுமே நன்மைக்கு தான் கொடுப்பார் ஆண்டவர். அவன் அதனால